ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம கங்கா பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம காவேரியும் விஜயும் அப்போ தான் வராங்க. பார்த்துட்டு நம்ம காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏங்கா ஏங்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அது வந்துடி உன் மாமாவுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா இப்படி தப்பு தப்பாக பேசுகிற, ஏன்க்கா திடீர்னு இப்படிலாம் பேசுகிற, மாமாக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நீ ஏன் இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடி, ஆமாம், ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, என் கனவில் உன் மாமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்க மாதிரியெல்லாம் எனக்கு கனவு வந்ததுடி காவேரி. அதுக்கு தான் நான் பயத்தில் அழுதுகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவுமே ஃபோனுமே எடுக்க மாட்டேங்கிறாரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, இப்போ அவராகவும் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்படி இருந்தால் நான் என்ன தெரியும் நினைக்கிறது, அவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குதுடி. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பதட்டமாக இருக்குது காவேரி. உன் மாமாவை நான் இப்போவே பார்த்தே ஆகணும்டி. இங்கே பாரு, உன் மாமாவை வர சொல்லு காவேரி, ப்ளீஸ் காவேரி. குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைம் செக்கப் போகிறப்பெல்லாம் அவர் வந்து என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவர் என் கூட இல்லாததெல்லாம். பாப்பாவை அவரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே சின்னதாக ஆசை இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. குமரன் பிரதர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அவங்கள நம்பி இவங்களும் இருக்காங்க. அவர் என்ன ஆனார், ஏன் ஃபோன் பண்ணல, என்னாச்சு அவருக்கு? ஒரு வேளை இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமா, இல்லை வேறு யாரையாவது பார்த்து அவங்க அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை நம்ம விஜய்க்கு. காவேரி இருந்துட்டு, என்னங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அக்கா எப்படி அழுகிறா பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், காவேரி, குமரன் பிரதரை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்குமே தெரியல. கால் பண்ணியிருக்காரு நிவன்கிட்ட, அதுவும் பேசியிருந்தறதா தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா கங்கா இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க ரொம்பவே நொந்து போயிருக்காங்க இல்லையா, அதனால தான். கண்டிப்பாக நம்ம குமரன் வந்து ஒன்று ஏதாவது அவங்களுக்கு ஆயிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு பொண்ணு கூட அவர் செட்டில் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட யோசனையுமே. ஆனால் கங்கா அப்படி நினைக்கல, ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. நான் வந்து குமரன் மாமாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே காவேரி இருந்துட்டு, அக்கா நீங்கள் கவலைப்படாதக்கா, நான் விஜய்கிட்ட சொல்லி நிவனையும் விஜயும் மாமா இருக்கிற இடத்துக்கே அனுப்புகிறேன், அவரை கையோடு கூட்டிகிட்டு வந்துடட்டும். இனிமேல் பணம் சம்பாதிக்கலாம் வேண்டாம், ஏதோ உள்ளூர்லேயே அவருக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா டைலர் கடையிலே கூட ஏதோ ஒரு வரதை சம்பாதிச்சுக்கிட்டு உன் கூட அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அக்கா நீ என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஏய் ஆமாண்டி, எனக்கும் அப்படி தான் தோணுது, அவர் என் கூட இருந்தால் மட்டும் போதும்னு தோணுதுடி. எனக்கு அவர் என் கூட இருக்கணும். நீ சொன்ன மாதிரியே விஜயையும் நிவனையும் 2 பேருமா அனுப்பி அவரை கையோடு கூட்டிகிட்டு வர சொல்கிறியா? அவரை பார்க்காம எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்காதுடி காவேரி. எனக்கு என்னமோ வடவடன்னு படப்படங்குன்னு இருக்குது, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நெகட்டிவாகவே தோணிக்கிட்டே இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நீ அழுகாத, வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, நீ அழுது அதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் கண்டிப்பாக குமரன் மாமாவை கையோடு கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருக்கா நீ அழுதுகிட்டு இருக்காத, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ போயிட்டு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. கங்காவை நினச்சி காவேரி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எங்க குமரன் மாமா கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அப்படி என்னங்க டவர் இல்லாத இடத்துல இருந்திருப்பாரு. இப்போல்லாம் டவர் எல்லா இடத்துலையும் தானே கிடைக்குது, என்ன 1 நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல, டவர் சுத்தமாக கிடைக்காம இருக்கும். ஏங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. குமரன் மாமாவுக்கு ஏதோ நடந்திருக்கு அக்கா சொல்கிற மாதிரி, அக்காவுக்கு கனவுலையுமே ஏதோ விபரீதமாக நடந்த மாதிரி சொல்கிறா. ஒரு வேளை அக்கா கனவுல அதாவது வந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் நான் சொன்ன மாதிரியே நுவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே விஜய் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அது வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படி தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை காவேரி, நிவன் கூடவே குமரன் பிரதர் பேசுறதில்ல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாம் காவேரி,
கங்கா கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவங்கக்கிட்ட அவர் பேசுகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, எங்களுக்குமே எந்த ஒரு விவரமுமே தெரியவே தெரியாது காவேரி. அவருக்கு என்னாச்சு? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, என்னங்க சொல்கிறீங்க? அப்போது குமரன் மாமாவுக்கு ஏதாவது நடந்திருக்குமா? ஏங்க, என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல காவேரி. நானும் நிவுனும் மலேசியாவுக்கு போயிட்டு அவர் இருக்கிற இடத்த பார்த்து அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஆஃபீஸ் அது இதுன்னு என்னென்னமோ பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ கவலைப்படாத காவேரி. நான் இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஐயப்பன்கிட்டேயும் உன்கிட்டேயும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கண்டிப்பாக நானும் நிவுனும் மலேசியா போயே ஆகணும். போனால் மட்டும்தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் காவேரி, உன்னால் மட்டும் தனியாக அதை பார்த்துக்க முடியாதுல்ல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கிருஷ்ணா அந்த பக்கமாக வராங்க. இவங்க 2 பேருமே ஆஃபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஆஃபீஸில் இருக்கிற எல்லா இஷ்யூஸையுமே நம்ம சால்வ் பண்ணிடணும். சீக்கிரமாகவே பொங்கலுக்குள்ளவே எல்லாருக்குமே அந்த வீட்டை கட்டி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதே சமயம் கம்பெனியை பின்னாடிக்கு ரொம்ப தூரம் நடத்தவும் முடியும். இல்லைன்னா கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிருஷ்ணா வந்து கேட்குறாங்க. கிருஷ்ணா பக்கத்தில் வராங்க. ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ பில்டிங் கட்டுறதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க போல், ஆஃபீஸ் விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, ஆமாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. காவேரி, இப்படி யார்கிட்டேயுமே எடுத்தறிஞ்ச மாதிரி பேசக்கூடாது, சரியா? இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமாம் கிருஷ்ணா, ஆஃபீஸில் நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. சொன்ன டைமில் நாங்கள் பில்டிங்கை இன்னுமே நாங்கள் கட்டி முடிக்க முடியல. வீட்டு பிரச்சனைனால நானுமே கம்பெனியை கவனிக்கிறதுல கொஞ்சம் கவனம் சிதற விட்டுட்டேன். இப்போது பிரச்சனை தலைக்கு மேலே வந்து உட்காண்ட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெளி வேலையுமே எனக்கு நிறைய இருக்குது. மலேசியா வரைக்கும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கம்பெனி யார்கிட்ட விட்டுட்டு வர்றது, எப்படி வேலையை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி போயிருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய்க்கு ஒரு ஐடியா வருது. கிருஷ்ணா அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணா கிட்ட, ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க, நீ உனக்கு என்னெல்லாம் வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன். எங்கள் ஊரில் கூட நான் நிறைய வீடெல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய பெரிய ப்ராசஸ்லலாம் நான் ப்ராஜெக்டெல்லாம் செஞ்சுருக்கேன். வீட்டையுமே நிறைய கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். கிருஷ்ணா சூப்பர். ஆமாம், எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்கள் செய்கிறதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வேலைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே அப்போ தான் நம்ம சிந்துவும் நம்ம முத்துமலரும் வராங்க. இப்போது இங்கே வேலைக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறத எல்லாத்தையுமே நம்ம முத்துமலருமே கவனிக்கிறாங்க. உடனே நம்ம முத்துமலர் வந்து விஜய்கிட்ட, தம்பி, இவன் வேலைக்காக தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏற்ற வேலை எதுவுமே அமையவே இல்லை. நீங்களும் வேலைக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பளம் கொடுக்காம ஒன்றும் போயிடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏற்ற வேலை தான் நீங்கள் கொடுக்குறது. டே கிருஷ்ணா, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க, வரேன்னு சொல்லி சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கிருஷ்ணா கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்க. விஜய் இருந்துட்டு, ஏன் கிருஷ்ணா, ஏன் கம்பெனியில் ஏன் ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே செட் ஆகல தான். இப்போ எனக்கு பண தேவையுமே நிறைய இருக்குது. கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். இருந்தாலும் இது சரிப்பட்டு வருமானு யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள் கிருஷ்ணா, நான் பணத்தை கொடுக்காம ஒன்றும் ஏமாத்திட மாட்டேன். கண்டிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த சம்பளத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு வெளி வேலை ஒன்று இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரணும். நீங்கள் காவேரி, ஐயப்பன் நீங்கள் 3 பேருமா சேர்ந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களால் அந்த வீடை கட்டி கொடுக்க முடியுமோ கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்குள்ளவே எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே முடிச்சே ஆகணும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. கிருஷ்ணா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிந்துவுமே, அண்ணன், அதான் நீ வேலை தேடிக்கிட்டு இருக்கல, உனக்கு ஏற்ற வேலை எங்கேயுமே கிடைக்கலன்னு ஓகே சொல்லுண்ணே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவைன்றதெல்லாம் நீ தானே நான் வாங்கி கொடுக்கணும். நானுமே
எனக்கு தேவைன்றதெல்லாம் வாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுவுமே உங்களுக்கு தெரியும்ல என்ன அப்படின்னு சொல்லவும், சரி சிந்து, நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவேரியும் நம்ம விஜயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்துமலரும் சிந்துவுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு ப்ராஜெக்ட் எப்படி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆஃபீஸை எடுத்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு திறமையுமே இருக்குது. நான் நிறையா ஆஃபீஸ் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நிறைய எனக்கு லாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அனுபவமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நான் ப்ராஜெக்ட் பண்ணதில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம விஜய்க்கு ரொம்பவே தெம்பாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பாட்டிமா எந்திரிச்சு வந்து வெளியே உட்காடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு எந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. சாரதாவும் நம்ம ராதா எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துமலர் ஃபேமிலியுமே அவங்க அவுட் ஹவுஸில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே முத்துமலர் இருந்துட்டு, சிந்து அந்த பாட்டிமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு, போய் பாரு சிந்து என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துவுமே ரொம்பவே வேகமாக ஓடி வராங்க. கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை தண்ணியை கொண்டு வந்து இங்கே நம்ம பாட்டிமா வாயில் நிறையவே குடிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமாவுமே எந்திரிச்சிடுறாங்க. உடனே நம்ம காவேரி எல்லாருமே பாட்டி எந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதாவது நம்ம காவேரியும் விஜயும் வீட்டில் இருக்கிறதுல மற்ற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் காவேரியும் விஜயும் வந்ததுக்கப்புறம் நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட, அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சர்க்கரையோட அளவு கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் இங்கே முத்துமலரோட வீட்டு அதாவது அவுட் ஹவுஸ்க்கு வந்து முத்துமலர்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு மட்டும் சரியான டைமில் வந்து என் பாட்டிமாவுக்கு அந்த சக்கரை தண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பாட்டிமா ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போயிருப்பாங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துமலர் இருந்துட்டு, ஏன்ப்பா இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நன்றி சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா தம்பி அப்படின்னு சொல்லுவோம். இருக்கட்டும்மா, சரிங்கம்மா, காவேரிக்கு நாங்கள் வளகாப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்துடணும், வந்து மனசார நீங்கள் எங்கள் 2 பேரையும் என் 3 பேரையுமே வாழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது முத்துமலர் இருந்துட்டு, கண்டிப்பாப்பா நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, நான் வந்தாலும் வரலைனாலும் கண்டிப்பாக என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் 2 பேருக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு 1 வீக் இருக்கும் வளைகாப்புக்கு. அதுக்குள்ளவே இங்கே நம்ம அதாவது குமரனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம், கூடவே கையோடு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம விஜய். சரி, இது விஷயமா நம்ம நிவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம், இல்லை ஃபோன் பண்ணுறது கரெக்டாக இருக்காது, காவேரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா ஒரு நிவனோட வீட்டுக்கு போகிறாங்க. நிவன்மே, வாங்க விஜய், என்ன சொல்லக்கூட இல்லை, நீங்கள் பாட்டுக்கு திடுப்புன்னு வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா ஏதாவது நான் சாப்பாடு இது ரெடி பண்ணியிருப்பேன்ல, டின்னர் இது சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜய் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிவன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் காவேரி சொல்கிறாங்க, கங்காக்கா குமரன் மாமாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. குமரன் மாமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் எங்களுக்குமே மண்டை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதாவது நீங்களும் விஜயும் 2 பேருமா போயிட்டு மலேசியாவில் குமரன் மாமாவை மீட் பண்ணி அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம நிவனுமே, காவேரி இது விஷயமா நானும் விஜயுமே பேசியிருந்தோம், நாங்கள் 2 பேருமே போகிறதா தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்போ போகலாம், நாளைக்கு நைட்டே போயிடலாம், அது மட்டும் இல்லாமல் இது காவேரிக்குமே வளகாப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. சரிங்க விஜய், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நம்ம கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவினெல்லாம் பேசிவிட்டு விஜயும் காவேரியும் அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நிவனோட அம்மா பார்த்துட்டு, டே நிவன், என்னடா எதுக்காக அந்த காவேரியும் இந்த விஜயும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க, தேவையில்லாமல் புதுசாக ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரதுக்காக வந்திருக்காங்களா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா என்னை பார்த்துட்டு போகிறதுக்காக தான். டேய், உன்னை எதுக்காகடா அவங்க பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அம்மா, என்னம்மா இது, விஜய் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், காவேரியுமே அப்படி தான், அவங்க என்னை பார்க்குறது வரதில் என்ன தப்பு இருக்குது, ஏம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சரி, எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் நீ மாட்டாமல் இருந்தனா அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா வந்து கிளம்பிடுறாங்க.
இப்போது நம்ம விஜயும் நிவினும் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிவின் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ப்ரோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் ப்ரோ, எப்படியோ 2 days ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்புறப்போ நம்ம பாட்டிமா பார்த்துடுறாங்க. டே விஜய் எங்கடா எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாட்டி எனக்கு ஆஃபீஸ் விஷயமா சில ஒர்க்ஸ் இருக்குது, அது மீட்டிங்குக்காக நான் போகிறேன், நான் போயிட்டு ஒரு 2 days வந்துடுவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, எப்படியாவது ஆஃபீஸில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீ கிளியர் பண்ணிடணும்டாப்பா, இல்லைனா ஆஃபீஸை நம்ம நடத்தவே முடியாமல் போயிடும் பாட்டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரியும் உன் கூட வராளாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி அவளை எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், அதனால் காவேரியும் ஆஃபீஸை பார்த்துக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிவனும் விஜயும் மலேசியாவுக்கு போயிடுறாங்க. அங்கே தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வழியாக இங்கே குமரன் வேலை செய்கிற கம்பெனியை பார்க்குறாங்க. அங்கே குமரன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு குமரன் மேலே கையை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமா ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவன் இருந்துட்டு, விஜய் அங்கே பார்த்தீங்களா, அதோ குமரன் அண்ணன் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க வாங்க விஜய் நம்ம போய் பேசுவோம், எப்படியோ குமரன் அண்ணனுக்கு எதுவுமே நடக்கலை, அவர் நல்லா தான் இருக்கார், அவருக்கு கூட ஏதாவது விபரீதமாக நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா பக்கம் போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே விஜயையும் நம்ம நிவனையும் பார்த்த குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன திருத்துப்புன்னு இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த பொண்ணு இருந்துட்டு, குமரன் இவங்க யார், உங்களை தேடி தான் வந்திருக்காங்க போல், அதுவா, இவங்க என்னுடைய ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக கூட்டிகிட்டு வராங்க. உடனே குமரன் இருந்துட்டு, விஜய் எதுக்காக என்ன தேடி வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிவன் இருந்துட்டு, என்னென்ன என்னென்ன நீ இப்படி கேட்குற, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, ஏன் எங்களுக்கு பண்ணலனா கூட ஓகே, கங்காவுக்கு எதுவுமே நீங்கள் பேசுறது இல்லையாமே, நீங்கள் பேசலை அப்படின்றதுக்காக அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணட்டுமே, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கு முடுக்கா பேசுகிறாங்க. விஜய்க்கு சந்தேகமாக இருக்குது, என்ன இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நிவன் கேட்கவும், வேறு எப்படி பேசுறது நிவனு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன முடிஞ்சு போச்சு, நீங்கள் எதுக்காக மலேசியா வந்தீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமா, இல்லை கங்காவுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், கங்காவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தானே நீங்கள் மலேசியாவே பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தீங்க, ஆனால் இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்களே. நான் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பேசலை நிவனு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யார் கூடயுமே எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல நிவனு, இப்போ தான் நான் விருப்பப்பட்ட மாதிரி ஏன் இஷ்டமாக நானாக இருக்கேன் அப்படிங்கிறத இப்போ தான் இங்கே வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் எனக்கு சொந்த பந்தமே யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் நிவனு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. விஜய்க்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னமோ எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, உங்கள் ஒய்ஃப் அங்கே உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபோன் பண்ணல பேசலை செய்யலைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ, இன்னும் 3 monthsல உங்களுக்கு பேபி வரப்போகுது, அதை பற்றி நினச்சி உங்களுக்கு ஹாப்பியாகவே இல்லையா, கங்கா கூட பேசணும் குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆர்வமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே குமரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமெல்லாம் உங்கள் கூட என்னால் பேச முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இனிமே கங்காவை என்ன நினச்சிக்கிட்டாலாம் உட்கார சொல்லாதீங்க, என்ன மறந்துட சொல்லுங்கள், அடியோடு மறந்துட சொல்லுங்கள், இனிமேல் அந்த சைடெல்லாம் நான் வரவே மாட்டேன், இனிமேல் மலேசியாவிலே நான் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், எனக்கு எங்கள் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம நிவனும் விஜயும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நிவனுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணே என்னென்ன சொல்கிற, அப்போது கங்காவை பாரு அங்காவை பாரு, எந்த அங்காவையுமே நான் பார்க்குறதுக்கு விருப்பம் படலை, யாரையுமே நான் இனிமேல்
யோசிச்சு பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் அவங்கள தேடி தேடி போறப்போ என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க, என்னை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு கோவம் வந்து ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. என்ன ப்ரோ, என்ன எப்படி பேசுறீங்க நீங்க? கல்யாணம் பண்ணி அவங்க உங்க உங்களோட வாரிசு அவங்க வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட பிள்ளை மேலேயும் பொண்டாட்டி மேலேயும் உங்களுக்கு பாசமே இல்லையா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கேஸை போட்டுருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இது குமரன் இருந்துட்டு, கேஸனா போடுங்க, எதனா போடுங்க. என்ன அந்த கங்காவுக்காக நீ வரிஞ்சு கட்டி வர? என்ன 2 பேருக்கும் லவ்வான்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க நம்ம விஜய் கோவத்துல பல்லார்ன்னு ஒரு அறை விட்டுர்றாங்க. அண்ணா இது உடனே நிமிர்ந்து இருந்துட்டு, "அண்ணா என்னண்ணா பேச்சு பேசுற? இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசலியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "பின்ன எதுக்காகடா? அவளுக்காக நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அவ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவள லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணேன். இல்லன்ல. ஆனா, அவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது என்ன ஒரு மனுஷனா மதிச்சிருக்கணும்ல. என்ன அவ என்ன கேட்டா தெரியுமா? "நீ எல்லாம் ஆம்பளையாடான்னு" கேட்டா. ஆனா, அவளுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன் நம்ம அவளுக்காக கஷ்டப்படணும்? அவளுக்காக கஷ்டப்பட்டுமே ஒரு பிரயோஜனமும் இல்லன்றப்போ, எதுக்காக நான் தேவையில்லாம அவ பின்னாடி அவ கால்ல விழுந்துக்கிட்டு, அவ கேட்குற கேள்வியெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்க ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு 2 வாரம் தான் ஆகுது. அந்த பொண்ணு என்னை இவ்ளோ நல்லா பார்த்துக்குது தெரியுமா? என்னுடைய விருப்பத்துக்கு மாறா அந்த பொண்ணு கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி கூட செஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி நமக்காக இருக்கிறவங்க கூட வாழ்ந்துட்டு போனா தான் நம்மளோட லைஃபு ரொம்ப நல்லாயிருக்கும். அ நமக்கு நம்மள வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்கள விட்டு விலகி வந்துரணும். அத தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணமும் நடந்துருச்சு. நீங்க என்ன தேடியெல்லாம் இனிமே வர வேல வச்சுக்காதீங்க. அதே சமயம் அவகிட்டயும் சொல்லிருங்க. அவள தேடியும் நான் எப்பவுமே அந்த ஊருக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போன்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுர்றாங்க. இங்க நம்ம நிவுனும், விஜயும் பயங்கர அப்செட்ல தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க காவேரி வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் கால் அட்டெண்ட் பண்றது கிடையாது. அட்டெண்ட் பண்ணா என்னன்னு சொல்ல முடியும்? இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு இவருக்கு, உங்க அக்காவ, உங்க மாமாவ மறந்துட சொல்லுன்னு சொல்லவா முடியும்? அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க. இவ வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே அப்செட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுக்குமே வந்து சேர்ந்துடுறாங்க. காவேரி, "ஏங்க குமரன் மாமாவை பார்த்தீங்களா? குமரன் மாமா என்ன சொன்னார்? ஏன் அவரை கையோட கூட்டிகிட்டு வரல? உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான்? கூட்டிகிட்டு வர தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, நாங்கள் அவரை எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம். அவர் எங்கனே தெரியல காவேரி. அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி வேறு எதுவுமே என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. சத்தியமாக நீங்கள் குமரன் மாமாவை பார்த்துருக்கீங்க. பேசவும் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. அதை நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறீங்க அப்படி தானே? ஐயோ காவேரி, அவரை பற்றி எதுவும் பேசாத காவேரி. ஆமாம், ஆஃபீஸில் எப்படி போய்கிட்டு இருக்கு வேலை எல்லாமே? ஏங்க, அதெல்லாம் நான் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குமரன் மாமாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அப்போ தான் நம்ம கிருஷ்ணா வந்து விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. இங்கே நம்ம கிருஷ்ணா வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு 2 நாளாக வேலை போச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராகவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்றது சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. "சூப்பர் கிருஷ்ணா, கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே வர பொங்கலுக்குள்ளவே நான் வீட்டை கட்டி முடிச்சிருவேன் தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. நம்ம கிருஷ்ணாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் கிட்ட காவேரி ரொம்பவே தொந்தரவு பண்ணுறாங்க. தயவு செஞ்சு குமரன் மாமா பற்றின விஷயத்த சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க. இப்போது இங்கே விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, காவேரி அதை பற்றின விஷயத்த உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நீயே தாங்க மாட்ட. இதை உன் அக்கா கிட்ட வேற நான் எப்படி சொல்லுவேன்? யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் நீ நோண்டி நோண்டி இந்த விஷயத்த பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கியேடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஏங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம கங்காவுமே வராங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். வாங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கங்கா வந்து விஜய் கிட்ட ரொம்பவே ஏக்கமாக கேட்குறாங்க. குமரன் மாமா இருந்தாரா? என்ன சொன்னார்? அவரை வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அதான் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வரலையா? எனக்காக வேணுன்றதை எல்லாத்தையுமே செய்யணுன்றதுக்காக தான் அவர் மலேசியாவுக்கு வேலைக்காக போயிருந்தார்.
எல்லா பணத்தையும் சம்பாதிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சாரா விஜய். என்ன சொன்னார், என்னை பற்றி கேட்டாரா அவர், பாப்பாவை பற்றி கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே அந்த ஆசை பாசத்தோடு கேட்குறாங்க. ஆனால் விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. நம்ம காவேரிக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விஷயத்த இவர் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அவரை ஆமாங்க, அவரை பார்த்து பேசணும். அவர் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்காக நிறைய பணத்தை சம்பாதிச்சு தான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போனால் எங்களுக்கு கூட சுத்தமாக டவரே கிடைக்கலைங்க. அங்கே சுத்தமாக டவர் இல்லை. உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். நல்லா வேலை வேலைக்கு சாப்பிட சொன்னாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பா பிறக்கறதுக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தார். நாங்களும் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அங்கேயே ஊர்லேயே உள்ள வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் கூப்பிட்டு பார்த்தோம். ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரிங்க, அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் அவர் கூட பேசியிருப்பேனே. அதாங்க சுத்தமாக டவரே இல்லைங்க, இங்கே ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. ரொம்பவே மன வேதனையோட நம்ம கங்கா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது காவேரி இருந்துட்டு, ஏங்க என்கிட்ட ஒரு பதில் சொல்கிறீங்க, கங்கா அக்கா கிட்ட ஒரு பதில் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன 2 பதிலுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியுது. என்னன்னு ஒழுங்காக சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீ தாங்கிப்பியா என்னன்னு தெரியல, ஆனாலும் சொல்கிறேன், ஆனால் உன் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குமரன் அண்ணன் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு, இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. கங்கா கிட்ட சொல்லியிருக்காரு, என்ன மறந்துட சொல்லி, இனிமேல் நான் அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ காவேரி, அதுக்கு தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. அப்புறம் காவேரி எந்திரிக்கிறாங்க. உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி இங்கே